நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பயன்படுத்தக்கூடிய சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். ஓகே, தயவுசெய்து நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ ஒவ்வொரு தடவை நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த விதமான வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ நாம் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் இருக்க சூப்பர் அப்படின்ற கீவேர்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா இதை டெமோ பண்ணுறதுக்காக மெயின் 2 மெயின் 3 அப்படின்னு 3 கிளாஸஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த சூப்பர் கீவேர்டை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அல்லது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிளை ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம் கிளாஸில் எழுதும்போது. அதை அல்லது ஒரு மெத்தடை அல்லது பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நாம் எக்ஸஸ் பண்ணணும், சைல்டு கிளாஸ்லேருந்து எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோ மெத்தட்ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நாம் சாதாரணமாகவே பயன்படுத்த முடியும். ஓகேயா, இருந்தாலும் ஏன் நம்ம சூப்பர் கீவேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான பதிலை நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு பேரே பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் இந்த ரெண்டாவது எழுதியிருக்க கிளாஸுக்கு பேர் சைல்டு கிளாஸ் அப்படின்றது. ஸோ பேரண்ட் கிளாஸை சைல்டு கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள், நான் இன்னொரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன். டிஸ்பிளே நேம்ஸ் அப்படின்றது தான் இந்த மெத்தடுடைய நேம். ஸோ இந்த மெத்தடை நாம் இன்வோக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைல்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சைல்டு கிளாஸில் நேம் ஆட்ரிபியூட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டில் வரும். அதே மாதிரி இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸுக்குள்ளே மெயின் மெத்தடுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு கிளாஸ்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சைல்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போது நான் இந்த சைல்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கால் பண்ண போகிற விஷயம் டிஸ்பிளே நேம் அப்படின்ற மெத்தட். ஓகே, கால் பண்ண பிறகு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு, சைல்டு கிளாஸ் நேம் ஜான் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பேரண்ட் கிளாஸில் தான் நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம ஒரு ஜான் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு கிளாஸ் அந்த வேரியபிளை பயன்படுத்தும் போது அந்த வேல்யூவும் நமக்கு வரும். சரியா? இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்து ஜானுக்கு பதிலாக ஜனா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது நான் பாருங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஜனா அப்படின்ற வேல்யூ தான் வரும், இந்த ஜான் அப்படின்ற வேல்யூ வராது. இப்போது எனக்கு ஜான் அப்படின்ற வேல்யூ தான் வரணும். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணலான்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கீவேர்டு தான் சூப்பர் அப்படின்றது. ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு println மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன். அதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த கோடெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும், சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிகினிங்கில் கண்டிப்பாக கோடு எழுதணும். உங்களுக்கு கோடு எழுதுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்ற ட்ரீமெல்லாம் இருக்கக்கூடாது. கோடு எழுதுறதுக்கு யாரெல்லாம் லேசி இல்லையோ அவங்க மட்டும்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு தகுதியானவங்க. சரி, இப்போது நீங்கள் பாருங்கள் பேரண்ட் கிளாஸ் நேம் அப்படின்னு நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை கொடுத்துருக்கோம்ல. இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன்னா ரெண்டுலேயுமே பாருங்கள் ஜனா அப்படின்னு தான் வரும். சரியா? ஏன்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இங்கேருந்து மட்டும்தான் வரும் இந்த சைல்டு கிளாஸில். இப்போது எனக்கு இந்த ஜான் அப்படின்ற வேல்யூ வரணும்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்திட்டு ஒரு டாட், இவ்வளோ தான். ரைட், இவ்வளவே தான். இப்போது நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் சைல்டு கிளாஸ் நேம் ஜானா, பேரண்ட் கிளாஸ் நேம் ஜான் அப்படின்னு வருது. ஸோ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இங்கே பேரண்ட் கிளாஸில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதனுடைய பேர் நேம். சைல்டு கிளாஸையும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதனுடைய பேர் அதுவும் நேம். ரெண்டுமே நேம் தான். எனக்கு எப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்ற இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ வேணுமோ அப்போ நான் சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தலாம். சரியா?
இப்போது நம்ம வந்து ஒரு வேரியபிளில் சூப்பர் அப்படின்ற கீவேர்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த கோடை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஏன்னா பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ், இந்த கிளாஸ் ரெண்டையும் தான் நான் மெயின் 2 அப்படின்ற இந்த கிளாஸ்லேயும் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேரில் நிறைய கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ண இயலாது. அதனால இந்த ப்ரோக்ராமை வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கோடு, ஏற்கனவே எழுதியிருக்க கோடு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடும். அதனால் இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது மெயின் மெத்தட் 2க்கு போகிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை நாம் எப்படி எக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே இருக்குது பேரண்ட் கிளாஸ். இதில் வந்து ஒய்டு டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஐ ஆம் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டில் வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். அடுத்து வந்து சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ், அது நமக்கு தெரியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே பேரில் வந்து டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது, ரைட்? இதில் வந்து ஐ ஆம் ஃப்ரம் த சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். சரி, இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து சைல்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சைல்டு இன்ஸ்டன்ஸ் டாட் டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா சைல்டு இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம எதுலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா சைல்டு கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோமா. அப்போது இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற மெத்தடை தான் இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஓகே, அது உங்களுக்கு புரியுதா? அப்போது அப்படி இருக்கும்போது இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நீங்கள் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற மெத்தடை ரன் பண்ணோன்னே அந்த மெத்தட் பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மெசேஜை ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் வந்து முதல்ல இது வரும், ஐ ஆம் ஃப்ரம் த சைல்டு கிளாஸ் அப்படின்றதும் ஐ ஆம் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து ரெண்டாவது வரும். ஓகே, இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் பாருங்கள், ஐ ஆம் ஃப்ரம் த சைல்டு கிளாஸ் அப்படின்னு வருது, ஐ ஆம் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு ரெண்டாவதாக வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மெத்தடை நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து எக்ஸஸ் பண்ணுவோம் சூப்பர் கீவேர்டை பயன்படுத்தி. அடுத்து நாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எப்படி இன்வோக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும், காமெண்ட் பண்ணிடணும். 3வது ஃபைலுக்கு வந்துட்டோம் இப்போது. ஓகே, இது எல்லாத்தையும் நாம் அன்காமெண்ட் பண்ணிடலாம். சரி, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எப்படி சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து நமக்கு பேரண்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இது. இதில் வந்து பாருங்கள் நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து எழுதிட்டோங்க. சரியா? இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை நாம் வந்து இன்வோக் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நாம் க்ரியேட் பண்ணும்போது அந்த நேரத்திலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நேம் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டுக்கு தேவையான வேல்யூவை நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அங்கே வந்து பாருங்கள், பர்சன் நேம் அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிள் அல்லது பேராமீட்டர் வந்து வாங்கி அதுக்கப்புறம் நேம் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு கொடுக்கும். ரைட், அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்டு கிளாஸ். ஓகே, சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். ஓகே, இப்போது நாம் வந்து என்ன பண்ணலான்னா இந்த கிளாஸை அப்படியே இந்த கமெண்ட்டோடு சேர்த்து நான் அப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து பாருங்கள், இந்த சைல்டு கிளாஸில் வந்து ஒரு எரர் ஒன்று காட்டுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் மவுஸை ஹவர் பண்ணிங்க அப்படின்னா ஈக்லிப்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆட் கன்ஸ்ட்ரக்டர் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பேரண்ட் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை நீ வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, இல்லாட்டி எரர் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குயிக் ஃபிக்ஸஸில் இந்த முதலாவதாக இருக்குது பாருங்கள் சொல்யூஷன், அந்த ஃபிக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எரர் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து நமக்கு இந்த சைல்டு கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதிட்டோம். இந்த சைல்டு கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது நாம் வந்து பேரண்ட் கிளாஸில் இந்த நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூவை வாங்குறதுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள், பர்சன் நேம் அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிள் அல்லது பேராமீட்டர். இந்த பேராமீட்டரை பயன்படுத்தி நீ வந்து அந்த வேல்யூவை வாங்கி பாருங்கள் சூப்பர் அப்படின்ற கீவேர்டை கொடுத்து பேரந்திசிஸ்குள்ளே பர்சன் நேம் அப்படின்னு இருக்கும். அப்போது நீ வந்து என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை வாங்கி உன் பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டருக்கு கொடு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகே, அதுதான் நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எழுதி வச்ச சில கோடு இருக்குது. அந்த கோடு எல்லாத்தையும் நான் வந்து அன்காமெண்ட் பண்ணிடுறேன்.
நீங்கள் வந்து பார்க்கலாம் டிஸ்பிளே நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். ஏஜை வந்து நம்ம லேட்டராக தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம நேமை வந்து மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகேயா? இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சைல்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட். இதில் வந்து நமக்கு வந்து எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த சைல்டு கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை இன்வோக் பண்ணும்போது நமக்கு அதுக்கான வேல்யூ ஒன்று கொடுக்க வேண்டி வரும். இப்போ நான் அங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராஜா அப்படின்ற வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நமக்கு பாருங்கள் அந்த எரர் வந்து போயிடுச்சு. ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா நேம் ராஜா அப்படின்னு வரும். சரியா? ரைட். இப்போது அடுத்த கேள்வி. இப்போது இந்த சைல்டு கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆயிடுச்சுல்ல. இப்போ இந்த சைல்டு கிளாஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஏஜ் வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூவை வாங்கணும். எப்போனா இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து வேல்யூவை வாங்கணும். அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்கே நான் வந்து என்ன பண்ணலான்னா இன்னொரு கமா போட்டு இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு திஸ் அப்படின்ற கீவேர்டை போடுங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை குறிப்பிடுது. ஸோ உங்களுக்கு வந்து திஸ் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்றது ஏற்கனவே படிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்கலாம். ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டிஸ்பிளே நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற இந்த மெத்தடுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் டபுள் கோட்ஸ். இங்கே நான் வந்து ஒரு ஸ்பேஸ், ஏன்னா நேமுக்கும் ஏஜுக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கணும், ஸ்பேஸ் ஒன்று. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ப்ளஸ் சைன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டபுள் கோட், இதில் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ், ஓகே, ஒரு கொலின், அண்டு இதில் வந்து நான் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்தியிருக்கணும். இப்போது ஓகே. இப்போது இங்கே வந்து பாருங்கள் நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வந்து கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நேம் ராஜா ஏஜ் 25 அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே அந்த சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துகிறோம்ல, அதன் மூலமாக அதனுடைய பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டரை நாம் வந்து பயன்படுத்திக்கிறோம். ஓகே. இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.